எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை செல்வோம் நல்லதை செய்வோம் பொன்னி மருத்துவமனை, திருச்சி ரோட், பல்லடம். செங்கல்பட்டு மாவட்டம் சிங்கப்பெருமாள் கோவில் அருகே தனியார் திருமண மண்டபத்தில் மனித உரிமைகள் மற்றும் மனித வள மேம்பாட்டு அமைப்பு சார்பாக முதலாம் ஆண்டு நிறைவு விழா மற்றும் விருது வழங்கும் விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்த விழாவில் சமூகத்தில் சிறந்து விளங்கிய 10 அமைப்புகளுக்கு விருது வழங்கப்பட்டது. இதில் சிறப்பு அழைப்பாளராக மதிமுக துணை பொதுச் செயலாளர் மல்லை சத்யா அவர்கள் கலந்து கொண்டு பல்வேறு அமைப்புகளுக்கு விருதுகளை வழங்கி கௌரவித்தார். ஆதரவற்றோருக்கு ஆறுதல், முதியோர்களின் முன்னேற்றம், ஆதரவற்றோர் இல்லாத சமுதாயமே நோக்கம். பல்வேறு சுப நிகழ்ச்சிகளுக்கு ஆதரவற்றோருக்கு அன்னம் வழங்க வேண்டும் என்றால் கொஞ்சம் இங்கேயும் கருணை காட்டுங்கள். கோவை மாவட்டம் சுல்தான்பேட்டை பகுதியில் செயல்பட்டு வரும் பிரபஞ்ச அமைதி அறக்கட்டளை. தொடர்பு எண் 9087231110. காஞ்சிபுரம் ஸ்ரீ ஆதிகேசவ பெருமாளின் சித்திரை மாத பிரம்மோற்சவ விழா ஏப்ரல் 23ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. மோகினி அவதாரம், தங்க பல்லாக்கு, யானை வாகனம், புஷ்ப பல்லாக்கு, யானை வாகனம் ஆகியவற்றில் ஆதிகேசவ பெருமாள் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். அதனைத் தொடர்ந்து ஆதிகேசவ பெருமாள் திருத்தேர் விழா இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகத்தினர் செய்தனர். காஞ்சிபுரம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு கோவிந்தா கோவிந்தா என்ற முழக்கத்துடன் திருத்தேரை வடம் பிடித்து இழுத்து சென்றனர். ஆதரவற்றோருக்கு ஆறுதல், முதியோர்களின் முன்னேற்றம், ஆதரவற்றோர் இல்லாத சமுதாயமே நோக்கம். பல்வேறு சுப நிகழ்ச்சிகளுக்கு ஆதரவற்றோருக்கு அன்னம் வழங்க வேண்டும் என்றால் கொஞ்சம் இங்கேயும் கருணை காட்டுங்கள். கோவை மாவட்டம் சுல்தான்பேட்டை பகுதியில் செயல்பட்டு வரும் பிரபஞ்ச அமைதி அறக்கட்டளை. தொடர்பு எண் 9087231110. 108 வைணவ திவ்ய தேசங்களில் ஒன்றானதும் பரமபத வாசல் கொண்ட திருத்தலமான காஞ்சிபுரம் ஸ்ரீ புஷ்பவள்ளி தாயார் சமேத ஸ்ரீ அஷ்டபுஜ பெருமாள் திருக்கோவில் பிரம்மோற்சவ விழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. உற்சவத்தின் 7ஆம் நாளான இன்று அஷ்டபுஜ பெருமாள் பல்வேறு மலர்கள் அலங்கரிக்கப்பட்டு நீல நிற பட்டுடுத்தி திருவாபரணங்கள் அணிந்து ராஜ அலங்காரத்தில் தேர் உற்சவத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். ஆதரவற்றோருக்கு ஆறுதல், முதியோர்களின் முன்னேற்றம், ஆதரவற்றோர் இல்லாத சமுதாயமே நோக்கம். பல்வேறு சுப நிகழ்ச்சிகளுக்கு ஆதரவற்றோருக்கு அன்னம் வழங்க வேண்டும் என்றால் கொஞ்சம் இங்கேயும் கருணை காட்டுங்கள். கோவை மாவட்டம் சுல்தான்பேட்டை பகுதியில் செயல்பட்டு வரும் பிரபஞ்ச அமைதி அறக்கட்டளை. தொடர்பு எண் 9087231110. செங்கல்பட்டில் SRM வள்ளியம்மாள் பொறியியல் கல்லூரி, SRM கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, SRM அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப நிறுவனம் மற்றும் SRM மருந்தியல் கல்லூரி மாணவர்கள் தங்கி பயிலும் SRM விடுதிகளுக்கான TRS KRS விடுதிகளில் மாணவர்களுக்கான விடுதி நாள் விழா நிகழ்வு விடுதி வளாகத்திலும் மற்றும் கல்லூரி வளாகத்திலும் மிக சிறப்பாக நடைபெற்றது. இந்நிகழ்வில் சிறப்பு விருந்தினர்களாக SRM கல்வி குழுமங்களின் கல்வியியல் இயக்குனர் ராமச்சந்திரன் அவர்கள் கலந்து கொண்டு பரிசுகளையும் சான்றிதழ் மற்றும் கேடயங்களையும் வழங்கினார். ஆதரவற்றோருக்கு ஆறுதல், முதியோர்களின் முன்னேற்றம், ஆதரவற்றோர் இல்லாத சமுதாயமே நோக்கம்.
பல்வேறு சுப நிகழ்ச்சிகளுக்கு ஆதரவற்றோருக்கு அன்னம் வழங்க வேண்டும் என்றால் கொஞ்சம் இங்கேயும் கருணை காட்டுங்கள். கோவை மாவட்டம் சுல்தான்பேட்டை பகுதியில் செயல்பட்டு வரும் பிரபஞ்ச அமைதி அறக்கட்டளை. தொடர்பு எண் 9087231110. பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டை வட்டம் மேட்டுப்பாளையம் ஊராட்சியில் மேட்டுப்பாளையம் கிழக்கு பகுதியில் அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்தின் கீழ் ஒதுக்கீடு செய்யப்பட்டு கதிர் அடிக்கும் களம் மற்றும் தானிய கிடங்கு பணிகள் துவங்குவதாக அரசு ஆரம்ப துணை சுகாதார நிலையம் மற்றும் பொதுமக்கள் பயன்படுத்தும் குடிநீர் கிணறு அருகே பணி நடைபெற ஏற்பாடு செய்யப்பட்டது. இதனை அறிந்த அப்பகுதி பொதுமக்கள் அரசு ஆரம்ப துணை சுகாதார நிலையம் மற்றும் பொதுமக்கள் பயன்படுத்தும் குடிநீர் கிணறு உள்ளதால் அப்பகுதியில் கதிர் அடிக்கும் களம் மற்றும் தானிய கிடங்கு அமைக்க வேண்டாம் என்றும் ஊராட்சி மன்ற தலைவரிடம் பொதுமக்கள் மனு அளித்தனர். இவ்விடத்தில் கதிரடிக்கும் களம் அமைத்தால் குடிநீர் மாசு ஏற்படும் என்றும் அரசு ஆரம்ப துணை சுகாதார நிலையத்தில் உள்ளதால் நோயாளிகள் வரும் பொழுது பாதிப்பு ஏற்படும் என்று இவ்விடத்தில் அமைக்க வேண்டாம் என்றும் பொதுமக்கள் சார்பில் கூறப்பட்டது. ஆனால் அதனை ஏற்காமல் அப்பகுதி முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் கருணாநிதி இவ்விடத்தில் தான் இந்த பணி நடைபெறும், நீங்கள் சொல்வதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் இந்த பணி இவ்விடத்தில் நடைபெறும் என்று அவ்விடத்தில் சுத்தம் செய்தனர். இத்தகவலை அறிந்த ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் அப்பகுதி பொதுமக்கள் ஒன்று சேர்ந்து இவ்விடத்தில் பணி நடைபெறக்கூடாது என்று தடுத்தனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. பொதுமக்கள் ஒன்று சேர்ந்து இதனை தடுத்தனர். இதனால் இப்பகுதியில் அமைக்காமல் திரும்பி சென்றனர். அதனால் தமிழக அரசு மற்றும் மாவட்ட நிர்வாகம் சம்பந்தப்பட்ட இடத்தில் தலையிட்டு எவ்வித அசம்பாவிதமும் நடக்காமல் சரி செய்து பொதுமக்களின் கோரிக்கை அடிப்படையில் பணி நடைபெற வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆதரவற்றோருக்கு ஆறுதல், முதியோர்களின் முன்னேற்றம், ஆதரவற்றோர் இல்லாத சமுதாயமே நோக்கம். பல்வேறு சுப நிகழ்ச்சிகளுக்கு ஆதரவற்றோருக்கு அன்னம் வழங்க வேண்டும் என்றால் கொஞ்சம் இங்கேயும் கருணை காட்டுங்கள். கோவை மாவட்டம் சுல்தான்பேட்டை பகுதியில் செயல்பட்டு வரும் பிரபஞ்ச அமைதி அறக்கட்டளை. தொடர்பு எண் 9087231110.